ஹாய் கைஸ், வெல்கம் டு சிப்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி உண்டான கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் நான் க்ளவுஸ் போட்டும் அண்ட் வந்து சேஃபாக வாஷ் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இந்த பேலட்டு, இந்த தண்ணி, அடுத்தது தேவையான பொருள்கள்னால் இதுதான். அந்த தண்ணி அண்ட் வந்து ஸ்பாஞ்ச் இதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். இந்த பெயிண்டிங்க்கு வந்து நான் கொஞ்சம் லைட் அண்ட் ப்ரைட் கலர்ஸும் நான் வந்து எடுத்துக்கிறேன் கைஸ். நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் அதை மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து இதில் வந்து அந்த சீலு, லெட்டரிங்ஸ்லாம் அந்த பாட்டிலில் இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கலராக நான் வந்து ஒரு லைட் ப்ளூ மாதிரி எடுத்துக்கிறேன் கைஸ். பாருங்கள், நான் இந்த ஸ்பாஞ்சை வச்சு அதை நீட்டாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். பாட்டம் போர்ஷனை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் நான் வந்து நல்லா நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நான் அழகாக வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அந்த சீல் பகுதி பண்ணலான்னு பார்த்தா உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது நான் வந்து ஒரு கலர் பென்சில் எடுத்துக்கிட்டு நான் ட்ரா பண்ணுறேன் கைஸ். இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சொல்லி காட்டுறதுனால நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டில் ஆர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது, இல்லை நான் பார்க்கணும் இன்னும் நிறைய போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் கைஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்தது வந்து அந்த ஃப்ளார்ஸ்லாம் நான் வந்து இந்த ஒரு பிங்க் கலர் எடுத்து நான் வந்து அழகாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு வால் ஹேங்கிங் கூட நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் மேலே கொடுக்குறேன் கைஸ். நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் ஒரு பிளாக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த லீஃபில் வந்து பிளாக்கு அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளார்ஸும் கூட நான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஓவர்லேப் பண்ணி அந்த ஃப்ளாரை வந்து ஓவர்லேப் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் கைஸ். அதில் சும்மா லைனாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், சிப்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் வந்து என்னடா இது சிம்பிளாக இருக்கேன்னு பார்த்தேன். அதனால் சரி இந்த ஒயிட் கலர் வந்து இந்த பிங்க் கலர் ஃப்ளார் மேலே கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கைஸ். நடுவுலலாம் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை பண்ணலாம். நான் என் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் கைஸ். அடுத்தது இதை கொஞ்சம் இந்த மேலே இருக்க போர்ஷனை வந்து நான் ஒயிட்டால் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ஆற வச்சு பண்ணணும் கைஸ். அப்போ தான் உங்கள் கையிலையும் ஒட்டாது அண்ட் வந்து ஸ்மூத்தாகவும் வரும். அந்த பெயிண்ட் உறிஞ்சி வராமலேயும் இருக்கும். அடுத்தது நீங்கள் அந்த டாட்ஸ்லாம் வந்து அந்த பட்ஸில் வச்சு பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக நம்ம வார்னிஷ் அடிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் கைஸ். வார்னிஷ் அடித்தா பளபளன்னு இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக அவுட்புட் பார்க்கலாம் வாங்க கைஸ்.